Reach at the Kerala right now. Back to another vlog. இது வரைக்கும் நான் இங்கே வரைக்கும் வந்தேன்றது எப்படி வந்தேன்றது ஜஸ்ட் போய் பார்த்துக்கலாம். கிளம்பியாச்சு நம்ம. ஸோ கேரளா கிளம்பியாச்சு. நாளைக்கு கேரளா ரீச் ஆகணும். ஸோ மேற்கொண்டு இருக்கிற ஜேர்னியை பாருங்கள். சிஎம்பிடியில் வந்து இறங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட நியர்பை தான். ஸோ பார்த்தீங்கன்னா 5:30 ஃப்ரம் கோயம்பேடு. ஸோ கோயம்பேடு எம்டிசி பஸ் ஸ்டாப் இது. ஒரு டைமில் எப்படி கூட்டமாக இருந்த இடம் இப்போ எப்படி காலியாக இருக்குது பாருங்க. நம்மளுக்கு இன்றைக்கி கோயம்பேட்டிலேருந்து தான் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு வந்து கிருஷ்ணகிரி வழியாக போகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சுற்றி போவோம். தெரிஞ்சு தான் நான் எடுத்தேன். நம்ம கேரளா போகிறோம் இன்றைக்கி. ஸோ கேரளா சும்மா ஜஸ்ட்டு ஃபார் ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு தான், ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்கேன். கோயம்பேட்டிலேருந்து தான் நம்மளுக்கு பஸ்ஸு. ஸோ இங்கேருந்து பஸ்ஸு 5:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து நேரம் 5:30. ஐ திங்க் இந்த பஸ் வந்து காலையில் 9க்கு 7 o'clock நாங்கள் போய் ரீச்சோம். ஸோ டிக்கெட்லாம் காட்டியாச்சு, புக் ஆகிடுச்சு. ஸோ 5:30க்கு தான் இங்கேருந்து கிளம்பும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உள்ளே ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. அதனால் லைட்டாக பின்னாடி வந்துட்டுருக்கேன். கோயம்பேடு எப்படி இருந்தால் கோயம்பேடு எப்படி ஆயிடுச்சு, அனாதி ஆயிடுச்சு. கூட்டமாக இருந்த இடம் பஸ்ஸுங்களே இல்லாமல் காலியாக இருக்குது. இன்றைக்கி போகிற பஸ் இது தான். துப்படாவாக இருக்குது. இட் மீன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது பஸ்ஸு. உள்ளேயே சீட்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. ஒரு சார்ஜிங் போர்ட் இல்லை. இவ்வளோ தூரம் போகிற வண்டி ஒரு சார்ஜிங் போர்ட் இல்லை, எதுவுமே இல்லை. பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி அப்படியே கிருஷ்ணகிரி டின்னருக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ட்ராவல் டைமு வெளியே இருந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு சரியாகாது. அதனால தான் அவங்க ஒரு மைலோ ஓடைய முடிச்சுக்கலான்ட்டு ஓவராக பிளான் பண்ணி சரியாகும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டி 2:30 ஆகுது. சேலம் தாண்டி ஒரு இடத்துல டீக்காக நிப்பாட்டியிருக்காங்க, டீ பிரேக்காக. சேலம் தாண்டி ஒரு இடத்துல டீ குடிக்க நிறுத்தியிருக்காங்க. பைபாஸ் பக்கத்துலேயே தான். ஜஸ்ட் உள்ள போகலாம். ஸோ கைஸ் மார்னிங் 6:10 ஆகுது. கேரளா ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாலக்காடு தாண்டி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பாலக்காடுலாம் 6 மணிக்கு வந்துட்டாங்க. இப்போ பாலக்காடு தாண்டி போய்ட்டோம். ஸோ நம்ம புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்துட்டோம். லிஃப்ட்டில் ஏறி போயிட்டுருக்கோம். மேலே 4வது ஃப்ளோரில் இருக்குது நம்ம ரூம். ஓப்பன் ஆகிடுச்சு. லைட்டாக மழை பொழியுது. கைஸ் நம்ம ஹோட்டலில் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் தான் இருக்கோம். என்னோடய சொந்த ஹோம் டவுன் திருச்சூரில் தான் இருக்கேன். ஸோ நம்ம இப்போ எதுக்கு வந்தோன்னா, இங்கே ஒரு சின்ன ஒரு சாவக்காட்டில் ஃபிஷ் அக்வேரியம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் ஒரு ப்ளாக் பண்ண தான் வந்திருக்கேன். ஐ பி பேக். இன்றைக்கி மண்டே 15th ஜூலை. ஸோ இங்கேருந்து ப்ளாக் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா அப்படி மழை. நீங்கள் பார்த்தீங்களா முன்னாடி கிளிப்பில் அப்படி மழை பெஞ்சிட்ருக்கு. எப்படி தான் போகிறது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு முடிச்சிட்ருக்கேன். ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 kilometers இருக்குது. ஸோ லெட் மீ சி. So hope you guys all enjoy that small short video of Chennai to Kerala. So see you on next vlog. Till then, bye bye.